லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. இங்கே கன்னியாகுமரியில் தூய்மை பணியாளர்களை அரசு அதிகாரி ஒருமையில் திட்டிருக்காரு. இந்த வார்த்தைகள் மிகவும் நெருடலாக இருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. நான் பாவம் பார்த்தா உங்களால வேலை கட்டி புரியுதா? ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் நடக்க முடியாது. பாவம் பார்த்து உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அது என்ன ஒரு திமிர்த்தனமான வார்த்தைன்னா, இவர் ஏதோ ஒரு பெரிய இந்த இதுவும் ஜமீன்தார் மாதிரியும் இவர் அவங்களுக்கு பாவம் பார்த்து வேலை கொடுத்துருக்கேங்கிறோம். என்ன ஒரு திமிர்த்தனம். அந்த வார்த்தைகளே அவ்வளோ ஒரு சாதிய மனநிலையிலையும் வர்ற ஆதிக்க மனநிலையிலேருந்து வர்ற வார்த்தைகள் ஒன்று, இன்னொன்று வர்க்க நிலையிலேருந்து வர்ற வார்த்தைகள். இப்படி ஏழை தொழிலாளர்கள் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க அவங்கள நம்ம இந்த பாவம் பார்த்து வச்சுருக்கேன். நீ ஒரு அரசு பணியில் இருக்கிற, அவர்களுக்கு அரசு அந்த பணியை கொடுக்குது, அதை வேலை அந்த பொறுப்பில் நீ இருக்கிற, அவ்வளோதான். நீ என்ன பெரிய இந்த அப்போது எவ்வளோ திமிர்த்தனத்தை இந்த ஆட்சியில் இருக்கிற அரசு ஊழியர்கள்ட்ட எளிய மனிதர்களிடம் காட்டுற மனநிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் அவர் சொல்கிறது அடிப்படை இதில் இருக்கிற பிரச்சனைன்னா ஒரு பட்டு சேலை. நான் என்ன ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் 50-60 வருஷமாக பெரியார், சமூக நீதி, சாதி ஒழிப்பு, புண்ணாக்குன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. கடைசியில் ஒரு பட்டு சேலை, ஒரு தூய்மை பணியாளர்கள் அவங்க குழுவாக பட்டு சேலை உடுத்திட்டு வந்ததை தாங்க முடியலவனால அவங்கள அவங்க பட்டு சேலை கெட்ட இது எந்த புத்தியிலேருந்து வருதுன்னா, நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட கை கட்டிக்கிட்டு இருந்த பயல்க இன்றைக்கி பாருங்களேன், கவர்மெண்ட் வேலை கிடைச்சோன்னா பைக்கில் போகிறான், காரில் போகிறான் அப்படிங்கிற அந்த சாதி புத்தி. இது நம்ம ஈக்குவலாக அவங்களும் சரி என்ன அது எப்படி ஏற்றுக்கிட முடியும்? இவர் அதிகாரியாம், அதனால் அந்த அதிகாரி அந்த பெண்கள் மற்ற பெண்கள் பட்டு சேலை கட்டு வராங்களாம். ஒரு நிகழ்ச்சி, ஒரு அரசு சார்பான ஒரு நிகழ்வு, நல்ல நிகழ்வுக்கு நல்ல உடை உடுத்திட்டு வரணும் அப்படி தானே. அப்போ தூய்மை பணியாளர்கள்னால் அவங்க எப்போவுமே அழுக்கடைந்த உடை, கிழிஞ்ச உடை அது போட்டு வந்தால் இவனுக்கு மகிழ்ச்சி குளிர்ச்சியாக நடந்த அதில் அந்த உடையை உடுத்த சொல்லி அதை உடுத்திட்டு வந்திருக்காங்க. அல்ல, அதை தான் முதல்ல நடந்த நிகழ்ச்சிக்கு பட்டு சேலை கட்டிட்டு இந்த தூய்மை பணியாளர் போயிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு எரியுது. என்னடா இது, இவங்க நம்மக்கிட்ட நம்ம பாவம் பார்த்து வேலை கொடுத்துருக்கோம், அவங்க பட்டு சேலை கட்டிட்டு மற்ற அதிகாரிகள், பெண் அதிகாரிகள்லாம் சேலை கட்டு வந்த மாதிரி இவங்களும் வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு ஆணாக இவனால் தாங்க முடியல. அதுக்கு அடுத்த தடவை அதெல்லாம் கட்டு வரக்கூடாது அப்படின்னா இவங்க அதை மறுத்து வழக்கமான உடையோடு வந்திருக்காங்க. இவங்க போட்ட உணவு சாப்பிடல, அவ்வளோதான். அது சுயமரியாதையுடைய எதிர்வினை. ஒன்றை உங்களுக்கு நான் என்ன உங்கள் சீமன்னா என்னென்னா பெரிய இந்த இது ஜமீன்தார் மாதிரியான ஒரு சீமையிலேருந்து வர்றியா, வெளிநாட்டிலேருந்து வர்றியா, தென் மாவட்டத்தில் புழங்கக்கூடிய ஒரு வார்த்தை. உங்கள் சீமத்தனத்தை எல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிற திமுறத்தான வார்த்தை. உங்களுக்கு என்ன பட்டு எடுத்து வைக்கணுமா பட்டு அப்படின்னு கேட்குறாப்புல. எவ்வளோ திமுத்தனம். அரசு அதிகாரிகள் இந்த இதை பார்க்குறவங்க உடனடியாக அவர் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் பணி நீக்கம் செய்கிறதும் தான் அடுத்து இந்த மாதிரியான புத்திகளும் அந்த எல்லா அரசு அலுவலகங்களும் இந்த மாதிரியான ஒரு 4 கிறுக்கு பயில இருப்பானோ, 4 புத்திக்கு சரியில்லாத பயில இருப்பானோ. அதுதான் அது. என்ன நம்மளை மாதிரி சக ஊழியர்கள் தானே, சக தொழிலாளர்கள் தானே, நல்ல உடை உடுத்திட்டு வரட்டும் அப்படிங்கிறத உனக்கு ஏற்றுக்க முடியல. இந்த படிநிலை எல்லா அலுவலகத்திலும் இருக்குமோ? எல்லா அலுவலகத்துலையுமே இருக்குது. அது இந்த மாதிரியான அதுவும் தூய்மை பணியாளர்கள் விஷயம்னா இப்படி தான் இருக்குது. பொது புத்தியில் இருக்கிற இது அவங்கள மாதிரி அவங்க அந்த பணி செய்கிறாங்க. வேறு அவங்க கல்வி தகுதி உயரில் அந்த பணி செய்கிறாங்க, அவ்வளோதானே. வெளியே அவங்க மற்ற வகையில் நம்மளை விட எந்த வகையிலையும் அவர்கள் கீழானவர்கள் இல்லை, நாம் அவர்களை விட எந்த புண்ணாக்கும் உயர்ந்தவர்களும் கிடையாது. இந்த மணல்லையே இந்த இவ்வளோ பேசுகிற சாதி ஒழிப்பு, இந்த மண்ணாங்கட்டிலாம் பேசிட்டு வந்தான்ல இவனை ஆட்சியில், அது இந்த எளிய விஷயமே இவனை மண்டையில் ஏற்றலை. இவனை பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தது, பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் எந்த வித இதிலுமே இந்த மாதிரியான சிந்தனை போக்கே இல்லை. தற்கொலை கூட்டங்களாக தான் வளர்த்து பிள்ளைகளை வச்சு அதெல்லாம் இன்ஜினியர் ஆகிடணும், டாக்டர் ஆகிடணும், எம்பிசி ஆகிடணும் தான் போகிறாங்கல்ல. ஒரு சமூக பார்வை உள்ள ஒரு கல்வி முறையே நம்மகிட்ட இல்லை. இப்போ இந்த சமீப காலகட்டத்தில் திண்டிவனத்தில் ஒரு அட்டவணை பிரிவினர் ஒரு அதிகாரி காலில் விழ வச்சதாக இருக்கட்டும், இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களை இந்த மாதிரி உடை உடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு லோகோ வெளியிட்டு அதாவது பரப்புரைக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது
இந்த லட்சணத்தில் இவர்கள் புதிய லட்சணையை வெளியெடுக்கிறார்கள். இவர்களுக்கே வந்து உறுத்திருக்கு போல இருக்குது. தமிழ்நாடு வந்து இப்படி பொதுவில் வந்து தலை குனிஞ்சு நிற்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அதிகாரிகள்லாம் பண்ணுறதுக்கு முதல்வர் பொறுப்பேற்கணுமா? பொறுப்பேற்கணும். அதுக்கு தான் முதல்வர். எல்லாத்துக்கும் நாங்கள் தான் முதல்வர், நாங்கள் தான் திராவிட மாடல், திராவிட ஸ்டாக்குன்னு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கள, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். நடக்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் அதிகாரிகளை சரியான அதிகாரிகளை போட்டு வேலை வாங்கணும், அவர்களை மரியாதையை நடத்த தெரியணும். எல்லாத்துக்கும் பொறுப்பு முதல்வருக்கு இருக்குது. அதனால தான் வந்து ஏன் வந்து எல்லாம் செஞ்சாலும் கடைசியில் டைரக்டர் தானே வந்து இது எல்லார்ட்டையும் வேலை வாங்கி பேர் வாங்குறது டைரக்டர் தான். டைரக்டராக எதுவும் நடிக்காரு, டைரக்டராக இசையமைக்கிறார் இல்லைல்ல, சரியாக இது பண்ணுறதுனால தான் அந்த டைரக்டருக்கானது. அதே மாதிரி தான் முதல்வர். நீங்கள் வந்து கீழ்நிலையில் இந்த லட்சத்தில் அதிகாரிகள் இருக்காங்க, உங்களுடைய பேர்களை கெடுக்கிறதுக்கு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க நீங்கள்? இதுக்கு என்ன பண்ண முடியும்? மாவட்டந்தோறும் கண்காணிப்பு குழு இல்லை, மாவட்டந்தோறும் இருக்கணுங்கிற நீங்கள் முதல்ல அடிப்படையிலே வந்து சிந்தனையிலே மாற்றம் இல்லைல்ல, அந்த சிந்தனை மாற்றத்தை நீங்கள் செய்யணும்ல. இப்போ உடனடியாக அந்த அதிகாரியை தூக்கி இந்த செய்திகள் வெளியான உடனே அந்த அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை, வேறு எந்த தண்டனையும் இல்லாத ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்துறீங்கன்னா அடுத்து இன்னொருத்தன் பயப்படுவான்ல. எல்லா இடத்துலையும் நீங்கள் டூர் போகிறீங்க, சுற்றிட்டு வரீங்க, ஷூட்டிங் நடக்குது, இப்படி மாடல் இது இல்லை ஷூட்டிங் மாடலாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான மட்டரகமான அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாதுங்க. இவரை சந்திக்க வர்றவங்களே வந்து என்ன கவுடாவா அப்படின்ட்டு முதல்வர்கிட்டயே அந்த தன்மை இருக்குது. முதல்வர்கிட்டே அந்த தன்மை தானே இருக்குது. இது முதல்வர் இல்லை, இந்த திராவிட சாதி பேசுகிற பயில்கிட்ட இந்த இதே தான், இந்த சாதி இதுதான் புத்தி தான். இந்த போவேல் சாமின்னு அதை இந்த இடத்துல சொல்லணும். போவேல் சாமின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார், ஒரு ஆள் திராவிடர்கள் வந்து கொண்டாடுவார், ஒரு தெலுங்கரவர். தமிழ் சமூகத்தை பற்றி அப்படி இப்படின்னு வியாக்கியானம் பேசுகிறது. தமிழ் ஆய்வாளர், தமிழ் மன்னர்கள்லாம் இவருக்கு பிடிக்காது. ராஜராஜ சோழன் ஆரம்பித்து தமிழ் மன்னர்கள்லாம் பிடிக்காது. இவர்களை மாதிரி ஆள்களுக்கு தான் வந்து திராவிட மாடல் வந்து கூப்பிட்டு விருது கொடுத்து அடையும். வெங்காயம், ஏன் ஜாதி என்னவாக இருந்தால் உனக்கு என்னவே, நான் ஒரு கருத்து வைக்கணும், அந்த கருத்துக்கு பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான். நீங்கள் அதை வந்து இப்படி தேடி கேட்குறீங்களா? இந்த தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆமாம். இதை தான் வந்து இந்த திராவிட கூட்டத்தோடைய இது. இந்த மாதிரியான ஆள்கள் தான் வந்து திராவிட மணல்லையே உண்டு. நீங்கள் பெரியாரே இப்போ இவர் என்ன இவ்வளோ இதுக்கு இவங்களுடைய தலைமை பீடாதிபதி ராமசாமியாரே வந்து யார் சந்திக்க போனாலும் வந்து முதல்ல அவர்களை வந்து என்ன சாதின்னு தான் கேட்பார். இதுதான் வந்து அவருடைய புத்தியே இதுதான். ஆமாம், நான் சொல்லலைங்க, இதை வந்து வாசுகி, சிபிஎம் தோழர் வாசுகி அவர்கள் வந்து சொன்னது. கல்யாண பத்திரிகை கொடுக்க போனால் யார் என்ன ஆள் இப்படி கேட்டு இப்படி பேசுகிறவர் தான் அவர். அப்போ இவர்கள்ட்ட அடிப்படையில் இதுதான் இது. அதுவும் வந்து குறிப்பாக அவர்கள் வந்து தமிழ் சாதியை சார்ந்தவர்களாக இருந்தால், தமிழை தாய்மொழியாக கொண்ட குடிகளை சார்ந்தவர்களாக இருந்தால் அப்படியே நைஸாக வந்து ஓகே அப்படின்னு அப்படி ஓரங்கட்டி வைக்கிற யுக்தியை பிரமாதமாக செய்வார்கள். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஆகவே தமிழகம் வந்து தலை குனிய வைக்க வேண்டாம், உங்களால் தான் தலையே குனியுது. இப்போ இன்றைக்கி வந்து திருச்சியில் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஸ்தம்பித்ததுன்றாங்க. கூகுள் மேப்பில் வந்து ரெட் கலரில் ஆகிடுச்சு அந்த வழிபாதையன்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு விஜயோட பரப்புரையை தொடங்கியிருக்கிறாரு. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துல பேச முடியல, அதுக்கான வழக்கு பதிவான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி தமிழ் சமூகங்கள், தமிழ் இளைஞர்கள் வந்து இப்படி விஜயை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? விஜய் கொண்டாடுறது காரணம் இது கிடையாது. நீங்கள் அந்த முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்களா, கூகுள் மேப்பே ரெட் ஆகிடுச்சுன்னு. ஒரு பிண ஊர்வலம் போனால் கூட கூகுள் மேப்பில் ரெட்டு தான் காட்டும். ஒரு இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா ரெட்டு தாங்க காட்டும். இதில் இது கிடையாது. இதை விட நீங்கள் ரொம்ப சந்தேகமாக இருந்தால் வேணால் வந்து நயன்தாரா அவர்களையோ இல்லை வேறு வந்து தமன்னா அவர்களையோ இல்லை வேறு நடிகைகள் யாரோ இல்லை சன்னி லியோன் மாதிரியான நடிகைகளோ அப்படி ஆள்களை நீங்கள் வந்து வேணால் கூப்பிட்டு போங்களேன். கூகுள் மேப்பு க்ரீன் காட்டுதா ரெட்டு காட்டுதான்னு பார்த்துருவோம். இது வந்து ஒரு திரைத்துறையை சார்ந்தவர்கள் யார் வந்தாலும் பார்க்குறதுங்கிறது இயல்பானது தான். நயன்தாரா பார்க்க போனால் பிரச்சனை கிடையாது, ஓட்டு போட போகிறது. விஜய் பார்க்க போகிறவங்களாம் ஓட்டு போட, விஜய் பார்க்க போகிறவங்களும் வந்து இதே புத்தியில் தான் போகிறாங்க, நடிகரை பார்க்குறங்கிற இதில் தான் போகிறாங்க. எனக்கு நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்தா வந்து எனக்கு அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இந்த சமூகத்துக்காக நம்ம வந்து பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு வச்சுக்கிட்டு இவனுக்கு புத்தி வர்றதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது ஒரு அசிங்கமாக இருக்குங்க. இவ்வளோ படித்து நம்ம மேலே வந்திருக்கோம். இதில் வந்து அதாவது எல்லாருமே படிக்காத இந்த பசங்க கிடையாது. குறைந்தபட்ச ஒரு படிப்பு, ஒரு கல்லூரி படித்த பசங்களாக இருப்பாங்க, அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 10 படித்த பசங்களாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து இப்படி போய் ஒரு நடிகனை வந்து மொய்க்கிறதுங்கிறது நம்ம தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் நடந்திருந்தால் வேறு. இன்றைக்கு இந்த தலைமுறை அதை செய்யுது அப்படின்னா வந்து ரொம்ப இது அவமானப்பட வேண்டியது. இதில் பெருமையோ இதெல்லாம் கிடையாது.
மீண்டும் மீண்டும் ஒரு இனம் வந்து இப்படி ஒரு திரை மோகத்தில் போய் விழுது அப்படிங்கிற அதைத்தான் பார்க்குறேன்னே தவிர வேறு இதில் இல்லை. இதில் நீங்கள் வந்து சமூகத்துக்காக போராடுறவன், களத்தில் இயங்குறவன், இதில் சமூகத்துக்காக போராடுறவன், களத்தில் இயங்குறவன், அப்படி இப்படின்னு அவன் உயிரை கொடுத்து எவ்வளோ போராட்டங்கள் நடத்தி மக்களுக்காக களத்தில் இறங்கி சிறைப்பட்டு அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்கான். அது அவனை பற்றின எந்த இதுவுமே இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கிட்ட இருக்காது. அப்போ நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகம் அடிமைப்பட்டே கிடக்கும். அதுக்கு சாட்சி விஜய் பின்னாடி கூடுற இந்த கூட்டம். விஜய் நமக்கு விஜய் மேலே நல்ல தலைவர் உருவாகக்கூடாது. இல்லை நமக்கு விஜய் மேலே நிச்சயமாக வந்து எந்த கடுப்போ எந்த பொறாமையோ அது எதுவுமே இல்லை. விஜய் நான் வந்து குறையே சொல்ல மாட்டேன். மீண்டும் மீண்டும் என் இனம் இப்படி ஒரு முட்டாள் கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிற வேதனையில் தான் சொல்கிறேன். அது வந்து விஜய்ன்னு இல்லை, விஜய்க்கு பதில் வேறு ஏதோ குமாரோ முத்துக்குமாரோ தனுஷோ யாராக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு நடிகனுக்காக நீங்கள் போகாதீங்க, அந்த கூட்டத்தை சேராதீங்க. அப்படி போகிறதே வந்து அந்த இனம் வந்து இன்னும் வந்து வளர்ச்சி அடையலை, அல்லது நம்ம இன்னும் வந்து அந்த இதுக்குள்ளே சிக்கியிருக்கோம், அந்த திரை மோகத்துக்குள்ளே சிக்க வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று சாரைய போதா, இல்லைனா சினிமா போதா, இல்லைனா சாதி போதா, இதுக்குள்ளே தான் வந்து இவனை சிக்க வைக்கப்பட்டிருக்கானுங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் பார்க்குறது. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 40-45 ஆண்டுகள் வந்து திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சாங்க. இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும், சமூக நீதி உருவாக்கணும், சாதி ஒழிப்பை பேசியிருக்கிறோம், மதவாதத்தை எல்லாத்தையும் வந்து தகர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ காலகட்டங்கள் இவ்வளோ மாற்றங்கள் நடந்தாலும் திரும்ப திரும்ப இந்த இளைஞர்கள் வந்து சினிமாவையே தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை அரசியலில் வந்து சரியான தலைவர்கள் இல்லை, அவங்க விருப்பப்படி தலைவர்கள் இல்லை, அப்போ நீங்கள் சரியாக இருந்தால் நாங்கள் ஏன் விஜய் தேர்ந்தெடுக்க போகிறோன்றது அவங்க தர ஒரு கருத்து. இவங்க சரியில்லை அப்படின்னா விஜய் எந்த விதத்தில் சரியாக இருந்தார்? விஜய் என்னங்க ஒரு டைரக்டர் சொல்லி கொடுக்குற சீனு ஸ்கிரிப்டு, அந்த ஸ்க்ரீன் பற்றி கையை இப்படி தூக்கணும், கையை இப்படி இந்த டைலாக் சொல்லணும், இதை சொல்லி கொடுத்தது ஒரு இயக்குனர். அந்த இயக்குனருடைய கதையை இவர் நடிக்கிறார், அவர் வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். வேறு என்ன விஜய்கிட்ட தனியாக இவங்க சிறப்பை கண்டுட்டாங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் வந்து முதல்ல அவர் ஒரு திரை நடிகர், அவ்வளோதான். அந்த அளவோடு இருக்கணும். அவர் வந்து களத்தில் இறங்கி மக்களுக்காக வேலை பார்த்த பிறகு நம்ம அதை வந்து சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லையே. அவர் என்ன பத்திரிகையாளர்கள் வந்து மைக்கை நீட்டுறாங்க, டக்குன்னு அடைக்காரு. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கருத்து கேட்டால் கருத்து சொல்லணும்ல, ஏதோ ஒரு சரியோ தப்போ ஒரு கருத்து சொல்லணும்ல. இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், நம்ம பேசுகிறதுல அபத்தங்கள் இருக்கலாம், சரி இருக்கலாம், ஏதோ ஒரு கருத்து ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதை சொல்கிறோம்ல. அது மாதிரி விஜயால் சொல்ல முடியுமா? விஜய் அது பேச முடியுமா? யாராவது எழுதி கொடுக்க வேண்டியிருக்கு அவருக்கு. ஒவ்வொரு இந்த கிளிக்கு வந்து அந்த நெல்மணியை கொடுத்து அது வந்து சீட் எடுத்து போடும். இல்லை அது வந்து ஒவ்வொரு நெல்மணி கொடுத்தீங்கன்னா அது வந்து அக்கான்னு சொல்லும், அம்மான்னு சொல்லும். அப்படி பேசுகிற நிலையில் விஜய் இருக்கார். நம்ம வடிவேலுடைய காமெடி ஒன்று உண்டு தலைநகரத்தில், நாய்சேகர் எதை பார்த்து என்கிட்ட மயங்கிக்கிட்ட அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். என்னத்தை எப்படி விஜய் வந்து செஞ்சிட்டாரு அப்படின்னு இவங்க மயங்கி பசங்க விட்டாங்கன்னு தெரில. இது ஒட்டுமொத்தமாக விஜயின் தவறு கிடையாது, நம்ம தமிழ் சமூகத்துடைய நம்மளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய தவறு. அதைத்தான் நான் திரும்ப சொல்லுவேன். அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் சரியாக செய்யலை, சரியாக வேலை பார்க்கல, அல்லது அவர்களுக்கு தெளிவு வர்றதுக்கான அளவுக்கு நம்மளுடைய சமூக கல்வி முறை இல்லை. அதுதான் இது. அவங்க இவ்வளோ படித்து வந்த பிறகும் ஒரு நடிகன் பின்னாடி போய் நிற்கிற அளவுக்கு தான் அவனுடைய மூளை அறிவு இருக்குது அப்படின்னா பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்கணும் வெளியே, நடிகன்கிட்ட கிடையாது. இது விஜயின் தவறு கிடையாது, நம்முடைய தவறு. எங்கேயோ நம்மகிட்ட வந்து பெரிய அளவில் ஒரு அடிமைத்தனம், அடிமை மனநிலை, அடிமை புத்தி நம்மளுடைய ஜீன்கள்லே வந்து ஏற்றி சொருகிட்டானுங்க போல. அது ஏதோ ஒரு அடிமை, அது சாதி அடிமை, மத அடிமை, இந்த மாதிரி சினிமா அடிமை, ஏதோ ஒரு அடிமையில். ஆமாம், ஏதோ ஒரு மனநிலையில் நம்மகிட்ட இந்த போதை இருந்துக்கிட்டே இருக்குது. அது வருத்தத்துக்குரியது. அப்போ சமீபத்தில் வந்து இளையராஜா அவர்கள் வந்து வெளிநாடு போயிட்டு சிம்பனி பண்ணி ஒரு பெரிய பிரபலமானார். இப்போ அது வந்து தமிழ்நாட்டில் கொண்டாட விதமாக இன்றைக்கி ஈவினிங் வந்து அது ஒரு ஃபங்க்ஷன் தமிழக முதல்வரால் நடத்தப்படும். இப்போ இளையராஜா கொண்டாடப்படுறது தமிழகத்து சூழ்நிலை எப்படி இருக்குது? இல்லை, இளையராஜா கொண்டாடப்பட வேண்டியவர்னா 100% கொண்டாடப்பட வேண்டியவர் தான். ஆனால் இதே வாய்கள் தான் வந்து இளையராஜாவை அப்பப்போ வந்து இழிவுபடுத்தி அதில் மகிழ்ச்சி அடையும். இன்னொன்று இப்போ திமுக சார்பாக தானே பண்ணுறாங்க. இதே திமுகவுடைய வாடகை வாய்கள் தான் வந்து இளையராஜாவை சங்கின்ங்கிறது. திமுகவுடைய ஊடகங்களில் தான் வந்து இளையராஜாவை வந்து சங்கி அப்படி இப்படின்னு இழிவுபடுத்தி செய்திகள் போடுவாங்க, வைப்பாங்க. இளையராஜா அவர்களை முதல்ல அந்த எம்பி பதவிக்காகவோ இதுக்காகவோ இல்லை, இவர்கள் செய்ய நீங்கள் இளையராஜாவை நீங்கள் கொண்டாட மறக்கிறீங்க. அதை வேறொருத்தன் கொண்டாட வரும்போது அவங்க கலைஞனா வந்து அதை ஏற்றுக்கிட்ட நிர்பந்தத்துக்கு உள்ளாக வேண்டிய சூழல் தான் இருக்கும். இப்போ ஒரு அதிகார மையத்திலேருந்து உங்களுக்கு விருது கொடுக்க வரணும்னா, இல்லை சார் உங்கள் விருதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து திமுக சார்பாக அந்த அரசு சார்பாக இது நடத்துகிறாங்க. இவர் வந்து நேற்று வரைக்கும் இளையராஜா சங்கின்னு சொன்னல, அந்த சங்கி வந்து உங்களுடைய விழாவை வந்து புறக்கணிக்கணும்ல.
அதை புறக்கணிக்கணும்ல. அவர் நியாயப்படி அப்படி சங்கியாக இருந்தால் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்களா? இது ஒரு உச்சத்துக்கு மேலே வளர்ந்த பிறகு சில நெருக்கடிகள் இந்த உண்டு. அவங்க யார் எவனா இல்லைன்னா கூட அவங்க வந்து அதை செய்யணும்னு விருப்பப்படும் போது சரி அப்படின்னு ஏற்றுக்கிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி தமிழினத்தின் ஒரு பெரும் சொத்தாக, இசை சொத்தாக, ஒரு ஞான ஒளியாக இசையில் வந்து உச்சம் தொட்ட இளையராஜா அவர்களை இங்கே தமிழர்கள் வந்து கொண்டாடிருக்கணும், அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொண்டாடியிருக்க வேண்டும். நீங்கள் வந்து செய்யலை. இப்போ உங்களுக்கு இங்கே வேறு யாரையாரமோ கூப்பிட்டு வச்சுருக்கீங்க, அதை பிஜேபிக்காரன் வந்து பயன்படுத்தி ஐயா நாங்கள் உங்களுக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்குன்னு சொல்லும்போது அவர் இல்லை உங்கள்கிட்டலாம் நாங்கள் எம்பி பதவி வாங்க மாட்டேன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அரசியல்வாதி கிடையாது, ஐடியாலஜிகள் சார்ந்து பேசக்கூடிய அவருடைய உலகம் வேறு. அப்படி கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இப்போ பிஜேபி ஐடியாலஜி கொடுக்குறாங்கிறது அவருக்கு அது அவசியம் இல்லை. இப்போ பிஜேபி இப்போ நம்ம 2 பேர்கிட்ட வந்து பிஜேபிக்காரங்க இல்லை சார் உங்கள்கிட்ட நமக்கு வியாபாரம் செல்லாது சார் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவர் சொல்ல வேண்டிய இது கிடையாது. அவர் ஒரு இசைத்துறையில் இதாக இருக்காரு, நாங்கள் அதன் அடிப்படையில் அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பிஜேபிக்காரங்க வர. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்துருந்தாலும் வாங்கியிருப்பாரா? கொடுத்துருந்தா வாங்கியிருப்பாரு. இப்போ திமுக சார்பாக ஒரு எம்பி இதை நாங்கள் உங்களை தேர்வு பண்ணுறோன்னு சொல்ல வேண்டியதானே இந்த வாய்களுக்கு. ஏன் இளையராஜா கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு? அது வேறொருத்தன் செஞ்ச உடனே வந்து நீங்கள் வந்து அவதூறு பண்ணி பார்த்தீங்க, இளையராஜா சங்கி இங்கேன்னு பேசி பார்த்தீங்க. இப்போ அதை முடியல, இளையராஜா முன்னாடி எதுவும் இதாகலை. உடனே இளையராஜாவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அப்படி ஒரு பாலிஷாக இருக்கணும், அது அப்படி பண்ணுறது மூலமாக ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கான வேலைகள் தான். சரி, ஏதோ ஒன்று இளையராஜா அவர்களை கொண்டாடினாலும் சரி கொண்டாடாட்டாலும் சரி இளையராஜாவுக்கு எந்த இதுவும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் கொண்டாடுவதில் நம்ம ஒரு ரசிகர்களாக வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அவ்வளோதான். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி. நன்றி, வணக்கம்.